நான் நல்ல மனிதன்தான். அப்படி இருக்க மதம் எனக்கு ஏன்? நான் அன்பாக நடக்கிறேன். மக்களுக்கு உதவுகிறேன். பொய் சொல்ல மாட்டேன். திருட மாட்டேன். அப்படி இருக்க எனக்கு மதம் எதற்கு? இந்த கேள்வி பலருக்கு வருகிறது. அது ஒரு நல்ல இடத்திலிருந்து வரும் கேள்விதான். வழிகாட்டுதல் இல்லாத நன்மை என்பது திசைகாட்டி இல்லாத படகு போன்றது. நீங்கள் அந்த படகில் நகர்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நன்றாக இருப்பதாக கூட உணரலாம். ஆனால் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாது. இங்குதான் மதம் வருகிறது. அது உங்களுக்கு பதில்களை தருகிறது. அது உங்களுக்கு ஒரு நோக்கத்தை தருகிறது. அது உங்கள் செயல்களை உங்கள் படைப்பாளருடன் இணைக்கிறது. இப்போது இதை கேளுங்கள். நல்லது என்றால் என்ன என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள்? சமூகம் மாறுகிறது. கருத்துகள் மாறுகிறது. இன்று சரி என்று சொல்லப்படுவது நாளை தவறு என்று சொல்லப்படலாம். ஆனால் அல்லாஹ் மாறுவதில்லை. அவருடைய உண்மை எப்போதும் ஒன்றே. நல்ல மனிதனாக இருப்பது அழகானது. ஆனால் நல்ல தன்மை மட்டும் சொர்க்கத்திற்கு வழி அல்ல. அது ஈமானுடன் உங்களை படைத்த அல்லாஹ்விற்கு அடிபணிவதுடனும் இணைந்திருக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரும் தன் செயல்களால் மட்டுமே சொர்க்கம் அடைய முடியாது. நான் கூட இல்லை. அது அல்லாஹ்வின் இரக்கத்தால் மட்டுமே. எனவே உண்மையான கேள்வி நீங்கள் நல்லவரா என்பது அல்ல, உங்கள் நன்மை உங்களுக்கு வாழ்வளித்தவனுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதுதான். மதம் என்பது வெறும் விதிகளைப் பற்றியது அல்ல. அது வழிகாட்டுதலைப் பற்றியது. நீங்கள் யார், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை அறிவது பற்றியது.